வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் 1008 பால்குட அபிஷேக விழா 2026 கடந்த ஜனவரி 1 அம்பாளுக்கு மார்கழி மாத திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உலக நலன் வேண்டி ஸ்ரீ காமதேனு குரூப்ஸ் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர்களின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா புகழும் அம்பாளுக்கே. வழக்கம் போல் ஜனவரி 1 அன்றைய நாள் அறமலர்த்த நாயகி அம்பாள் சன்னதியிலிருந்து அறங்காவலர் குழு தலைவர் வே கண்ணன் அவர்களுடைய முன்னிலையில் பால்குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து முத்தாரம்மன் சன்னதிக்கு வந்தாச்சு. வந்து சன்னதியில் பால்குடமெல்லாம் இறக்கி வச்சாங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் அருள் வந்து ஆடி அந்த அற்புத தரிசனங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பக்தி பரவசமாக இருந்தது. நம்ம கலந்துக்கல அப்படின்னாலும் அந்த காட்சிகளை நேரலை காட்சிகளில் லைவ் மூலமாக பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அம்பாளுடைய அருள் வந்து பக்தர்கள் ஆடக்கூடிய அந்த தருணங்களையெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கும். அதன் பிற்பாடு அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று பகல் 1 மணி அளவில் சிறப்பு அலங்காரத்தில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதே போல் அன்றைய நாள் முழுக்கவே காலை முதல் இரவு வரைக்கும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அந்த விவரங்களும் நம்ம போட்டிருந்தோம். பால்குட ஊர்வலத்தின் பின்னாடியே பார்த்திங்கன்னா 1 செட்டு 2 செட்டு மேளம் கிடையாது, 4-5 செட்டு மேளம் போட்டிருந்தாங்க. அதே போல் நாசிக் டோலு பரதநாட்டிய நிகழ்ச்சின்னு சொல்லி வேறு லெவலில் இருந்தது. அதே போல் இங்கே அம்பாளுடைய சன்னதி வாசல்லையும் சரி கலையரங்கத்துலேயும் வச்சு பல வில்லிசை குழுவினர்களுடைய வில்லுப்பாட்டு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆமாம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருடைய வில்லுப்பாட்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்பாள் அனைவருக்கும் அருள் புரிஞ்சு தொடர்ந்து அவர்களுக்கு அம்பாள் பணி கொடுத்து கொண்டே இருக்கட்டும். எல்லா புகழும் அம்பாளுக்கே. அப்புறம் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. அதுக்கப்புறம் 1008 மகா திருவிளக்கு பூஜை நடைபெற்று அம்பாளுக்கு புஷ்ப சகஸ்ர நாமாவளி அர்ச்சனைகள். அதுக்கப்புறம் அம்பாள் ஆனந்தமாக திருத்தேரில் எழுந்தருளி பவனி வருதல். அதன் பிற்பாடு பைரவருக்கு சிறப்பு வழிபாடுன்னு சொல்லி மார்கழி மாத திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து அம்பாளுடைய சன்னதியில் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழா அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய நாள் முழுக்க அம்பாளுடைய சன்னதி திறந்திருக்கும். 4 கால பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கடந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்கான அருட்பாக்கியத்தை ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது, நிறைவாக இருந்தது. எல்லா புகழும் அம்பாளுக்கே. அவள் அருளின்றி ஒன்றும் இல்லை. அந்த அன்னையை அனுதினமும் மனமுருகி வழிபட்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அதுதான் அது சும்மா ஏதோ சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனமுருகி கும்பிட்டா நிச்சயம் அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன். அதை நம்மில் பலரும் உணர்ந்திருப்போம். உணராதவர்கள் மனமுருகி வழிபடுங்கள், நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் அம்பாளுடைய அற்புதத்தையும் அருள் கருணையையும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா. Thank you.